தாரித்ரியங்களை விளக்கி தீராத நோய்களை தீர்த்து அற்புத சக்தியை கொடுக்க போகும் மகா சிவராத்திரி. Eskahan Media. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள். மகா சிவராத்திரியின் விரத முறைகள் மற்றும் ஆன்மீக ரீதியாக அதன் பலன்களை பற்றி அடியேன் கடந்த வருடமே ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். அதை பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதன் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கண்டு தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள், இந்த வருட சிவராத்திரியை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த பதிவில் விஞ்ஞான ரீதியாக விளக்குவதற்கு அடியேன் முயற்சித்திருக்கிறேன். சிவராத்திரியின் மகிமை விஞ்ஞான ரீதியாக லூமினிபெரஸ் ஈத்தர் என்று கூறுகிறார்கள். நாம் பிரபஞ்ச சக்தி என்று கூறுகிறோம். ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் என்ற தன்மையில் பூமியை நேரடியாக வந்து இறங்குகிறது. இந்த நேரத்தில் முதுகை, அதாவது உங்களது தண்டுவடத்தை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அபரிவிதமான சக்தியை நீங்கள் பெறலாம். இதனால் பல நன்மைகள் உண்டு. இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது. எனவேதான் மகா சிவராத்திரி அன்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள், சான்றோர்கள், முன்னோர்கள், முனிவர்கள் கூறுகிறார்கள். அறிவியல் பூர்வமாக ஆதாரம் வேண்டும் என்றால் இங்கே நான் கொடுத்திருக்கும் இந்த பதிவை பாருங்கள், கேளுங்கள். ஈத்தர் எனப்படும், அதாவது பிரபஞ்ச சக்திதான் இந்த உலகத்தை இயக்குகிறது. இந்த ஈத்தர் உலகம் முழுவதும், அண்டவெளி முழுவதும் நிறைந்து இருக்கின்றது. மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இதில் 2 நீள்வட்ட பாதைகள் உள்ளன. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை. பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கும் மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம். மேலும் பிரபஞ்ச சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும். ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி, அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி சற்று குறைவாக இருக்கும். அதாவது நான் கூறுவது மாத சிவராத்திரியை பற்றி. ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாத சிவராத்திரி மட்டும் அபரிமிதமாக, அதாவது அளவற்ற சக்தி பூமியை நோக்கி வரும். இதற்கு நிகர் வேறு எந்த சக்தியும் இருப்பதில்லை. எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள். ஈத்தர் சக்தி, அதாவது பிரபஞ்ச சக்தி 2 விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஆங்கிலத்தில் கூறினால் ஸ்பிரிங் வடிவில், 2 ஆங்கிலத்தில் கூறினால் ஃபால் என்ற வடிவில். இதில் ஸ்பிரிங்குக்கு சக்திகள் அதிகம், ஃபாலுக்கு ஸ்பிரிங்கை விட சற்று சக்தி குறைவு. மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது, அதாவது பிரபஞ்ச சக்தி கொண்ட ஸ்பிரிங் தன்மை கொண்டது. இதற்குத்தான் அதிக சக்தியும் உண்டு. ஏனென்றால் ஈத்தர், அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும். பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும். எனவே நேரடியாக முழு சக்தியை இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே நாம் பெற முடியும்.
அதே சமயம் 180 டிகிரி கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் சக்தி அதாவது பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். ஆனால் அது ஃபால் என்ற தன்மையில் இருக்கும். அதாவது ஸ்பிரிங்கை விட சக்தி சற்று குறைவாகவே இருக்கும். மேலும் பூமியை சுற்றி நகரும். அதே திசையில் ஈத்தரும் பின்தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது. புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஈத்தர் 24 மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வந்து கொண்டிருக்கும் வரும். ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் அது பயணிக்கும். ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும். மாசி மாசம் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வரும். அதாவது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று பூமி, நிலா, சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடு இரவு 12 மணி 15 நிமிடம் ஆகும். அது 12 மணி 15 நிமிடம் முதல் 12 மணி 45 நிமிடம் வரை உச்சக்கட்ட ஈத்தர் சக்தி அதாவது பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம். மகா சிவராத்திரி அன்று இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறுபடும். அதாவது இந்த லுமினிபெரஸ் ஈத்தர் பல மதங்களில் பல மார்க்கங்களில் இறைவன், கடவுள், பிரம்மாண்டம், இறைத்துகள், ஆற்றல், பேரறிவு, பிரபஞ்சம், பரமாத்மா மற்றும் அண்டம் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக கிமு 4ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார். மேலும் 17ஆம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் மற்றும் அகஸ்டின் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதை பற்றி வேறு வேறு பெயர்களில் கூறியிருக்கிறார்கள். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பு. ஈதர் அதாவது பிரபஞ்ச சக்தி உச்சந்தலையில் உள்ள சகசிரார சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பி என்ற ஆனந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்கும். இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசீர்வாதம் செய்து கொள்ளும் பொழுது இது நமது டிஎன்ஏவில் உள்ள கெட்ட கர்ம பதிவுகளை அழிக்கும் வல்லமை உள்ளது. மகா சிவராத்திரியில் பகலில் சக்தி கிடைக்காதா? பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈத்தர் சக்தி அதாவது பிரபஞ்ச சக்தி சற்று குறைவாகவே இருக்கும். இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் சக்தி அதிகமாக இருக்கும். இரவு 9 மணிக்கு மேல்தான் மெலட்டோனின் என்ற ஒரு திரவம் நமது உடலில் சுரக்கும். மேலும் காலை 2 மணிக்குத்தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம். எனவே இரவு 9 மணி காலை 2 மணி வரை நாம் அதிக சக்தி பெறும் நேரம். எனவேதான் சிவராத்திரியில் அந்த இரவில் கண் விழிக்கிறார்கள். அதை சிர்காடியன் ரிதம் என்று அழைப்பர். மகா சிவராத்திரி ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது மற்றும் மற்ற நாடுகளில் இல்லை? நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் ஓப்பனாக சொல்கிறார்கள். பல நாடுகளில் இந்த விஷயத்தை ஆசான்கள் மட்டும் புரிந்து தான் மற்றும் பயிற்சி செய்து சக்தியை பெற்றுக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதே இல்லை. எனவே மகா சிவராத்திரி தூக்கம் முடிப்பது அனைத்து ஜாதி மத மக்களுக்கும் நல்லது. சிவராத்திரி முட்டாள்தனம் என்று சொல்லும் சிலருக்கு எனது கேள்வி, உங்களுக்கு பெயரில் பிரச்சனையா, அறிவியல் பிரச்சனையா, அல்லது அறிவியலில் உள்ள விஷயங்கள் பிரச்சனையா? உங்களுக்கு பெயர் பிரச்சனை என்றால் உங்களுக்கு பிடித்த பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அறிவையும் அறிவியலையும் மாற்ற முடியாது. இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் சிலருக்கு மட்டுமே புரியும் என்பதற்காக ஞானிகள் பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்காமல் முழித்திருக்க வைத்து இறையருளை அதாவது பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்காக பல புராணங்களில் பல கதைகளை கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சிவராத்திரி அன்று நாம் அனைவரும் விரதம் இருந்து கண் விழித்து சாக்ஷாத்
எல்லாம் வல்ல அந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரனை வணங்கி அருளை பெறுவோம். சிவோகம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.